ஸ்பான்சர்ஷிப் பெறும் நிறுவனங்கள் ஆன்லைன் கேமிங், பந்தயம், சூதாட்டம் போன்றவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கக்கூடாது. கிரிப்டோ கரன்சி நிறுவனங்கள், மதுபான உற்பத்தியாளர்கள், ஆபாச வலைதளங்கள், புகையிலை நிறுவனங்கள் ஆகியவையும் ஸ்பான்சர்ஷிப்புக்கு தகுதியற்றவை என கடுமையான விதிமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதேபோல் விளையாட்டு மற்றும் அது சார்ந்த ஆடை உற்பத்தியாளர்கள், வங்கிகள், வங்கி மற்றும் நிதி சேவைகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள், மின்விசிறிகள், மிக்சர் கிரைண்டர்கள் மற்றும் பாதுகாப்பு பூட்டுகள் மற்றும் காப்பீடு உள்ளிட்ட நிறுவனங்களும் விண்ணப்பிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கூறிய பிராண்ட் பிரிவுகளுக்குள் ஏற்கனவே BCCI ஸ்பான்சர்களை கொண்டிருப்பதால் அவற்றுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகள் இப்படி இருக்க, மறுபுறம் இந்திய அணியின் ஸ்பான்சர்கள் அதில் இருந்து விலகுவதும் வெளியேற்றப்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது. 2001 முதல் ஒவ்வொரு பெரிய ஜெர்சி ஸ்பான்சரும் சட்டம், நிதி மற்றும் அரசியல் அழுத்தத்தின் காரணமாக வெளியேறியுள்ளன. 2001 மற்றும் 2012 வரை இருந்த சகாரா நிறுவனத்தை பொறுத்தவரை அதன் நிறுவனருக்கு ஏற்பட்ட ஒழுங்குமுறை நடவடிக்கை மற்றும் சட்ட சிக்கல்களை தொடர்ந்து வெளியேறியது. 2014, 2017 வரை இருந்த ஸ்டார் இந்தியா நிறுவனமானது அதன் ஆதிக்கத்தை அரித்த நம்பிக்கைக்கு எதிரான விசாரணைகள் மற்றும் நிதி அழுத்தங்களில் சிக்கிக் கொண்டதை தொடர்ந்து வெளியேறியது. 2017 இருந்து 2020 வரை இருந்த ஓப்போவானது மோசமான வருமானம் மற்றும் இந்தியா, சீனா புவிசார் அரசியல் பதற்றங்களுக்கு பிறகு வெளியேற்றப்பட்டது. 2020 இருந்து 2022 வரை இருந்த ஃபைஜூஸ் நிறுவனமானது ஒரு காலத்தில் இந்தியாவின் மிகவும் பிரபலமான கல்வி தொழில்நுட்ப யூனிகார்னாக இருந்தது. ஜெர்சியையும் ஃபிபா ஸ்பான்சர்ஷிப்புகளையும் கூட கைப்பற்றியது. ஆனால் கடன், மோசடி மற்றும் திவால் நிலையால் வெளியேற்றப்பட்டது. 2023 இருந்து 2025 வரை இருந்த Dream11 நிறுவனமானது புதிய ஆன்லைன் விளையாட்டு சட்டத்தால் கட்டாயப்படுத்தப்பட்டது. இந்தியாவின் கிரிக்கெட் பொருளாதாரம், ஒழுங்குமுறை மற்றும் மாறிவரும் அரசியல் ஆகியவற்றுடன் இறுக்கமாக பின்னி பிணைந்துள்ளது. ஆகையால் BCCI விதித்துள்ள விதிமுறைகளுக்கு ஏற்றபடி முன்னணியில் பல இந்திய நிறுவனங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் போட்டியிடாது என கூறப்படுகிறது. காரணம், அந்த நிறுவனங்கள் பழைய ஸ்பான்சர்களின் வெளியேற்றம் குறித்த நடவடிக்கையை கட்டாயம் ஆராய்வதில் கவனம் செலுத்தும். அதே நேரத்தில் உலக அளவில் தனது வணிக தளங்களை கால்பதித்து வரும் அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி, டாடா உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்த பந்தயத்தில் போட்டியிடலாம் என கூறப்படுகிறது. இது தவிர அமேசான், பிளிப்கார்ட் அல்லது பேடிஎம் போன்ற நுகர்வோர் பிராண்டுகளும் விண்ணப்பிக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு சில கார் தயாரிக்கும் நிறுவனங்களும் போட்டியிட இருப்பதாக கூறப்படுகிறது. உலக அளவில் இந்திய கிரிக்கெட் அணி மிகவும் மதிப்புமிக்கதாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு போட்டியின் போதும் நூற்றுக்கணக்கான மில்லியன் மக்களால் பார்க்கப்படுகிறது. அதனால் பிராண்டுகளை பொறுத்தவரை ஜெர்சி ஒப்பிட முடியாத வெளிப்பாட்டை வழங்குகிறது. மேலும் கிரிக்கெட்டின் உலகளாவிய வருவாயில் 80க்கும் அதிகமானவை இந்தியாவில் இருந்து வருகிறது. மேலும் 2027 ஒருநாள் உலகக்கோப்பை போன்ற நிகழ்வுகளுடன் 3 வருட சுழற்சி இணைந்திருப்பதால் தற்போதைய ஏலம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் BCCIக்கு இந்த ஒப்பந்தம் ஒளிபரப்பு உரிமைகள் மற்றும் ஸ்பான்சர்ஷிப்புகள் மூலம் ஏற்கனவே கிடைத்து வரும் மிகப்பெரிய வருமானத்தில் நேரடியாக சேர்க்கப்படுகிறது. தவிர அது விளையாட்டின் நிதி இயந்திரத்தையும் உற்சாகமாக வைத்திருக்கிறது. இந்நிலையில் இந்திய அணியின் ஜெர்சி ஸ்பான்சர்ஷிப்பில் இருந்து Dream11 நிறுவனம் விலகியது. என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்திய கிரிக்கெட் அணியின் ஜெர்சி ஸ்பான்சராக பிரபல ஆன்லைன் சூதாட்ட செயலியான Dream11 நிறுவனம் இருந்து வந்தது. அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட செயலிகள் தடை சட்டம் அமலுக்கு வந்ததால் Dream11 நிறுவனத்திற்கு நெருக்கடி ஏற்பட்டது. செயலி முற்றிலும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் இந்திய அணியின் ஜெர்சி ஸ்பான்சர்ஷிப்பில் இருந்து Dream11 நிறுவனம் விலகியது. அதாவது 2023 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 358 கோடி தொகையில் Dream11 உடன் BCCI ஒப்பந்தம் செய்திருந்தது. இதன்படி BCCIக்கு ஆண்டுக்கு ரூபாய் 119 கோடி வருவாய் கிடைத்தது. இந்த ஒப்பந்தம் 2026 வரை நீடிக்கவிருந்தது. ஆனால் மத்திய அரசின் சட்டம் காரணமாக தற்போது அந்த ஒப்பந்தத்தில் இருந்து முன்கூட்டியே விலக வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதே நேரத்தில் Dream11 விலகியதால் இந்திய கிரிக்கெட் அணிக்கு புதிய ஸ்பான்சரை BCCI தீவிரமாக தேடி வருகிறது. இதற்கான அறிவிப்பையும் BCCI வெளியிட்டுள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க செப்டம்பர் 16 கடைசி நாள் ஆகும். இதற்கிடையே செப்டம்பர் 9ஆம் தேதி தொடங்கும் ஆசிய கோப்பையில் இந்திய அணி ஸ்பான்சர் பெயரில்லாத ஜெர்சியுடன் களமிறங்குவது உறுதியாகியுள்ளது. காரணம், ஆசிய கோப்பை 2025 தொடருக்கு மட்டும் தனியாக ஒரு ஸ்பான்சரை நியமிக்க BCCI விரும்பவில்லை. அடுத்து வரும் 3 ஆண்டுகளுக்கான போட்டிகளையும் அது கருத்தில் கொண்டுள்ளது. மறுபுறம் முந்தைய ஸ்பான்சர்கள் சர்ச்சையில் சிக்கியதால் இம்முறை கடுமையான விதிமுறைகளை BCCI விதித்துள்ளது. அதாவது ஆன்லைன் கேமிங் நிறுவனங்கள் மற்றும் கிரிப்டோ கரன்சி நிறுவனங்கள் ஸ்பான்சர்ஷிப்புக்கு தகுதியற்றவை. தொடர்ச்சியாக 3 நிதியாண்டுகளில் ரூபாய் 300 கோடிக்கு மேல் ஆண்டு வருவாய் ஈட்டும் நிறுவனங்கள் மட்டுமே ஜெர்சி ஸ்பான்சராக விண்ணப்பிக்க முடியும்.